ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலே இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க இந்திராவுக்கும் முருகனுக்கும் ஃபஸ்ட் நைட் தான் நடக்கும். இவங்க எல்லாருமே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுந்து வந்து இவங்க இந்திரா வந்து எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்களாம் பெருக்கி எல்லாமே கோலம் போட்டிருப்பாங்க, டீ எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. யாரா இவ்வளோ காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்திரா தான் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னதுக்கு, ஏம்மா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, எதுக்கு எழுந்து வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் எப்போவுமே நேரமாக தான் எழுந்துக்குவேன் அத்தை, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் குமரன் வந்து எல்லாருக்குமே டீ கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அந்த நேரம் பார்த்து கந்தசாமி வருவார். என்னப்பா நேற்றுக்கு இட்லியில் பிரியாணிலாம் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி என்ன புதுசாக வித்தியாசமாக செய்ய போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன லக்ஷ்மி இப்போவே இந்திராவை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, பாருமா நானாம்மா உன்னை வர சொன்னேன், நான் உன்னை வேணான்னு தான் சொன்னேன், இவர் பாரு நான் உன்னை வேலை வாங்குறேன்னு அவர் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாரு. ஐயோ இல்லைங்க மாமா, நான் தான் செய்கிறேன்ட்டு வந்தேன், நான் அத்தை எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு சரிப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்தது உடனே லக்ஷ்மி தான் வந்து, இந்திரா நீயும் முருகனும் குளிச்சுட்டு கோவில் போயிட்டு முருகனும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, அப்படியே வெளியில் எங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டு நேராக கோவில் போவாங்க. அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. எனக்கு இன்னொரு தொன்னையில் பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் கேட்குறதுக்கு அசிங்கப்படுவார். இருந்தாலும் அவங்க வந்து பரவாயில்ல வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை வந்து இவங்க சாப்பிட்டுட்டு நேராக ஹோட்டலுக்கு தான் போவாங்க. ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சண்முகம் தான் வந்திருப்பார். சண்முகம் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பு வந்து 2 பேருமே வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே சூப்பை கொண்டு வந்து இவங்க சண்முகம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த சூப்பை கொண்டு வந்து இவங்க முருகனுக்கும் இந்திராவுக்குமே வச்சுருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வா, இங்கே நான் உனக்கு ஆர்டர் பண்ணினா நீ எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் வைக்கலாம், அதெல்லாம் மேனஸ் இல்லையா உனக்கு, ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது நானே, இப்போ வந்தவங்களுக்கு கொண்டு போய் நீ வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த சர்வெண்ட்டை வந்து திட்டுவாங்க. உடனே மேனேஜர் வந்து, என்னாச்சுமா என்ன ப்ராப்ளம்னு, இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா பார்த்து கொடுக்க மாட்டியா, இருங்க மேடம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உடனே இந்திரா வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வேணால் இதை எடுத்துக்கோங்க, இப்போ தானே கொண்டு வந்து வச்சாங்க, நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் நீ யார், நீ கொண்டு வந்து கொடுத்தது நான் சாப்பிட்ணுமா, நீ எனக்கு நான் பிச்சை போடுறியா, முதல்ல நீ யார் எனக்கு கொடுக்குறதுக்கு, உனக்கு அறிவில்லை, வெளியில் வந்தால் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க அபி வந்து இந்திராவை வந்து திட்டுவாங்க. கொஞ்சம் மேனஸோட நீங்கள் பேச கற்றுக்குங்க, தேவையில்லாத கோவப்படுறீங்க, தேவையில்லாத திட்டுறீங்கன்றதுனால தான் நான் வந்து இன்டர்ஃபியர் ஆனேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாத பேசுகிறீங்க, தெரியாத அவர் தான் மறந்து வச்சுட்டேன்னு சொன்னார்ல, அதான் சூப் எடுத்துக்க சொல்லி சொன்னார்ல, இல்லைன்னா வேறு ஆர்டர் பண்ணிக்க, எதுக்கு தேவையில்லாமல் அவரை வந்து நீ திட்டின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டும்போது அவங்க அபி வந்து இந்திராவை இன்னும் அதிகமாக திட்ட ஆரம்பிக்கும் போது முருகன் வந்து, ஏங்க என்னங்க இப்போ பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டதுக்கு, 2 லேடிஸ் பேசின்னு இருக்கிறாங்க, உனக்கு அறிவில்லை, வந்து நீ இன்டர்ஃபியர் ஆகிற அப்படின்னு, என்னங்க எல்லாருமே மரியாதை இல்லாத பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் சண்முகம் வந்து பாத்ரூம்லேருந்து ஒளிஞ்சு கேட்டுருப்பார். இப்போ நம்ம அங்கே போனால் பிரச்சனை ஆகிடும், முதல்ல இவ என்ன தான் பண்ணுறாளேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க. அடுத்தது நம்ம இங்கே சாப்பிட வேண்டாம், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முருகன்கிட்ட இந்திரா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ சாப்பிட்டே போகலாம், வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட உட்கார வைப்பாங்க. இவங்க அபி வந்து சாப்பிடாத எழுந்து வெளியில் வந்துடுவாங்க. உடனே சண்முகம் வந்து, ஐயோ நம்ம உள்ளே இருந்தது பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியில் போயிட்டு அபிகிட்ட, ஏன் அபி வழியில் வந்துட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே என்ன நடந்தது பிரச்சனை, நீ எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் பாத்ரூம் தான் போனேன், சரி உனக்கு இந்த இடத்துல பிடிக்கலையாவா, வேறு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க. இவங்க முருகனும் இந்திராவும் குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கிட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஏமா இதெல்லாம் வாங்கிட்டு வர, வெளியில் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி சொல்லுவார். இல்லைம்மா, இதெல்லாம் கருப்பட்டியிலையும் இது பாரம்பரிய முறையில் தான் செஞ்சுருக்குறாங்க, அந்த ஸ்வீட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் நான் பரவாயில்லம்மா கொடுத்து விடுமான்னு எல்லாருக்குமே கொடுத்து விடுவாங்க. பசங்களுக்கு இதை கொடுத்துருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரஸ்வதிக்கிட்ட சொல்லுவாங்க. சரிப்பா பசங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, காலையில் எழுந்தோடனே கொடுக்குறேன், இப்போ எழுந்தாங்கனாக்கா இதை விளையாடுறேன்னு சொல்லிட்டு தூங்க மாட்டாங்க, அப்புறம் அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அண்ணி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து சொல்லுவாங்க.
அடுத்தது அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முருகனும் இந்திரா தான் பேசுவாங்க. எல்லார் மனசுலையுமே நல்ல இடம் பிடிச்சிருவா போல இருக்குது இந்திரா. எல்லாருக்குமே உனக்கு பிடிச்சிருக்குதுல்ல, எல்லாருக்கிட்டையுமே வந்து தன்மையாக நடந்துக்கிறல்ல நீ, நான் ரொம்பவே லக்கி அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து சொல்லுவார். என்னங்க நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாருக்குமே செய்ய மாட்டோமா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி பரவாயில்லப்பா, ரொம்ப தேங்க்ஸ், நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது ஹோட்டலில் எல்லாமே சாப்பாடெலாம் பரிமாறிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஃபோன்பேலாம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, என்கிட்ட சில்லறை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 50 ரூபா, மீதி பேலன்ஸ் வந்து நீங்கள் கையில் கொடுத்துருங்க, மீதி ஒரு 50 வந்து நான் ஃபோன்பே பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஃபோன்பே வசதியெல்லாம் இங்கே கிடையாது, அதனால் நீங்கள் முழு காசு கொடுத்து தான் நீங்கள் இங்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அவர் ஏதோ கஷ்டப்பட்டு இதாவது உருட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. உடனே அவர் போனதுக்கப்புறம் வந்து இந்திரா தான் வந்து கந்தசாமி கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன் மாமா நீங்கள் ஒரு ஃபோன்பே வச்சுக்கலாம்ல, இப்போ நஷ்டம் ஆகாத லாபம் தானே அதிகமாகும், இப்போ வர்றவங்க பாருங்கள் காசு இருக்குதுனாலும் இல்லைனாலும் ஃபோன்பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அப்போ நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இப்போ இல்லைப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே கையில் போடுற கணக்கு முறை தான், நான் ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் இந்த கடையில் கிடையாது, லக்ஷ்மி மிஸ்ஸுன்னாவே சாப்பிட்டுட்டு கையில் காசு கொடுத்துட்டு போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் ரொம்ப பழைய காலம் அம்மா. இப்போ நீங்கள் ஃபோன்பே மட்டும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ காசு இல்லைனாலும் ஃபோன்பே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக வருவாங்க. அப்போது கையில் காசு இல்லாதவங்க ஃபோன்பே பண்ணிக்கலாம், வேறு ஹோட்டலுக்கு போயிடலான்ட்டு போயிடுவாங்க இல்லையா, அதனால் நம்மளுக்கு தானே நஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இந்திரா சொல்லுவாங்க. உடனே கந்தசாமி தான் வந்து, அதெல்லாம் கிடையாதுப்பா, இங்கே நான் வச்சதான் சட்டம், நான் என்ன வந்து கையில் எழுதி கொடுக்குறேன்னா அதுதான், இஷ்டம் இருக்கிறவங்க சாப்பிட்டோம், இஷ்டம் இல்லாதவங்க போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இந்திராவுக்கு வந்து அது மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னதுனால இந்திரா வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுவாங்க ஃபேஸு. இது வந்து முருகன் வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பார். உடனே இந்திரா இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைங்க நான் ஒன்றும் அவ்வளோ தப்பாக சொல்லலை, அவர் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்திரா வந்து சொல்லுவாங்க. முருகன் வந்து அப்பா அப்படி தான் இந்திரா, அவர் வந்து அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி தான் அவர் யோசிப்பார், நீ அதை பற்றிலாம் எதையுமே நினைக்காத, இதெல்லாம் இப்போ உனக்கு என்ன ஃபோன்பே தானே வைக்கணும், அது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பேசி வச்சுக்கலாம், இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் விட்டுடு நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்க, இப்படிலாம் ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிங்க லாபம் சம்பாதிக்க முடியும், எப்படியும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்திரா வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. சரி விடு இந்திரா, நீ அதையே யோசிச்சுக்கிட்டு அப்பா அந்த ஃபோன்பே வைக்கிறது தானே, அதுக்கப்புறம் சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், இல்லைன்னா மாமா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அந்த அப்பா கேட்பாரு, அதனால மாமாவுக்கிட்ட சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, அவர் வழியில் போனால் தான் உண்டா அப்படின்ற, அப்பா வந்து ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவார், நம்மளை வந்து அவர் செய்ய சொல்லி கேட்க மாட்டார் அப்படின்றதுனால தான் நான் மாமா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிங்க, சரி இப்போ வா, அதெல்லாம் ஏன் யோசிச்சுட்டு, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஜாலியாக பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணுவார். அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. இப்போது வந்து கந்தசாமி வந்து இந்திரா வந்து எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கந்தசாமி வந்து நான் எதுவும் மாற மாட்டேன், என் இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருமா, இல்லை இந்திரா பேச்சு கந்தசாமி கேட்பாரா, இல்லை கந்தசாமி வழிக்கு இந்திராவை கொண்டு வருவாங்களான்றது தான் கதை. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.